நீ அப்பாவாக போற. அப்பா பாத்தீங்களா? கம் ஆன் ரிஷப் அண்ணா. உங்க பேரன் அப்பாவாக போறான். அந்த சந்தோஷத்துல முதல்ல நீங்க ஷெர்லினுக்கு சுத்தி போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல சீக்கிரமா திருஷ்டி பட்டுரும். அதனால யாரை நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அவளுக்கு திருஷ்டி படக்கூடாது. ஆஃப்டர் ஆல் 27 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுல ஒரு சந்தோஷம் நடக்க போகுது. திருஷ்டி கழிக்கணும்னு எனக்கு தெரியும்பா. ஆனா நான் திருஷ்டி சுத்த மாட்டேன். திருஷ்டி எடுக்க போறது நம்ம ரிஷப் தான். எஸ். ஐயோ பாட்டி, எனக்கு திருஷ்டி சுத்தலாம் தெரியாது பாட்டி. இன்னி வரைக்கும் என் வாழ்க்கையில நானே எனக்கு திருஷ்டி சுத்திக்கிட்டது இல்ல. ரிஷப் அண்ணா, உனக்கு உங்க அம்மா திருஷ்டி எடுப்பாப்பா. கம் ஆன் பண்ணுங்களேன். ரிஷப் இங்க பாருப்பா, இது ரொம்பவே சிம்பிள். இந்த காசை ஷர்லின் தலை மேல சுத்து. அப்புறம் திருஷ்டி கழிக்கும் போது என்ன சொல்லணுமோ அதான் அம்மா சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஒரு புது விஷயத்தை கத்துக்க போற ஆரம்பி. அட போப்பா, போன்றல. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் குட், தேங்க் யூ. என்ன செய்ய சொல்றாங்க, எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் எல்லாரும் சொல்றதுனால கண்டிப்பா ஏதாவது நல்லது இருக்கும். அம்மா பராசக்தி, குழந்தையும் அம்மாவையும் கெட்ட சக்தியில இருந்து காப்பாத்து. எல்லாத்தையும் சரி பண்ணிடு. ப்ளீஸ் சிட். ரிஷப் அண்ணா, எப்போ வந்த? டேய், உன்னை பாக்குறதுக்காக பைலட் கிட்ட ஃளைட்ட வேகமா ஓட்டுங்க, என் தம்பியை பாக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். சத்தியமா நீ வருவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இட்ஸ் a surprise for me. ஃபிட் ஆயிட்ட? அட முதல்ல நீ உன்னை பாரு, செம்ம ஃபிட்டா இருக்கற. செம்ம பிராக்டிஸா? பிராக்டிஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஏய், don't tell me you skip the practice. இல்ல எதுவும் ஸ்கிப் ஆகல. நீ வந்துட்டல, இனிமே எல்லாம் சரியாயிடும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யா, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். எவ்வளவு பேசணும் தெரியுமா? எல்லாம் ஃபுல்லா இருக்கு, பாக்கெட் கூட ஃபுல்லா இருக்கு. வா. ஓகே. அட அண்ணா, எங்க போறீங்க? என்ன கூட்டி போங்க. நானும் உங்க கூட வரேன். என்ன மட்டும் விட்டு போனா எப்படி? யாரும் எங்கேயும் போக கூடாது. ஏன்? முதல்ல அப்பாவும் பசங்களும் சேர்த்து டீ பார்ட்டி கொண்டாடலாம். அட, அப்பாவோட டீ பார்ட்டி கொண்டாடுவாங்களா? அப்போ லிட்டில் பண்ணலாமா? புத்திசாலி, புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அக்கா, ஐ ஹோப் நீங்க ஷர்லின் கிட்ட சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவளை பத்தின எல்லா உண்மையும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களா இல்லையா? வயித்தெரிச்சல், கோவம் தான் ஒரு பெரிய ஆயுதமே. அதால தாக்குனதே தெரியாது. ஆனா அது நேரா மனுஷனோட இதயத்தை பொளந்துரும். அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ட் பண்ற விதம் இருக்கே, வெறி பிடிச்ச காயப்பட்ட சிங்கம் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காயப்பட்ட பெண் சிங்கம் ஷர்லின் எழுந்திருச்சு பிருத்வி கூட சண்டை போட போறா. அவனை அட்டாக் பண்ணுவா. அந்த அட்டாக் இவங்க 2 பேரோட ரகசியத்தையும் வெளியே கொண்டு வரும். ஷர்லின், என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? மாம்,
எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நீங்க ப்ளீஸ் இங்க சமாளிச்சிருங்க. பாத்து. பிருத்வி, என்னாச்சு? கையை ஏன் பிடிக்கிற? உன்னுடைய உருப்படாத புருஷன் ரிஷப் அந்த பிசினஸ் மேன் திரும்ப வந்திருக்கான். ஒருவேளை அவன் பார்த்தாலோ இந்த ஃபேமிலி யாராவது பார்த்தாலோ என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல. நாம மாட்டிப்போம். என் கையை விடு. ஐ டோன்ட் கேர். வாட்? ஐயோ, எங்க கூட்டிட்டு போற? யாராவது பாத்துருவாங்க. நீ என்ன பண்ற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பேபி? என்ன சொல்ல நினைக்கிற? நான் என்ன சொல்லணும்? நீ தான் என்கிட்ட சொல்லணும். இந்த வீட்ல ஏதாவது தப்பு நடந்திருக்கணும், அத நீ தான் என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். என்ன சொல்ற? இங்க பாரு, சுத்தி வளைச்சி பேசாத, தெளிவா சொல்லு. நல்ல தெளிவா சொல்றேன். நீ பிரீதா கிட்ட நம்ம 2 பேருக்கும் ஆரம்பத்துல இருந்தே பழக்கம் இருக்குன்னு ஏன் சொன்ன? நம்மளுடைய அவ்வளவு பெரிய ரகசியத்தை பத்தி நீ பிரீதா கிட்ட எதுக்கு சொன்ன? அக்கா 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 ஒரு நிமிஷம் இருங்க. வா வா. நீங்க அந்த ரெக்கார்டர் கேமராவை ஷர்லினோட நெக்லஸ்ல போட்டுட்டீங்கல்ல? நாம எப்படி டிசைட் பண்ணமோ அப்படியே தான் நடக்குது. அப்படின்னா நேரம் வந்துருச்சுக்கா. ரிஷப் சாரும் வீட்ல இருக்காரு, மொத்த குடும்பமும் வீட்ல தான் இருக்கு. இவங்களோட உண்மையான முகத்தை எல்லார்கிட்டயும் காட்டி ஆகணும். எந்த முகம் நல்ல மருமகங்கிற முகமுடிக்கு பின்னாடி இருக்கோ அதை சொல்றேன். ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அவளோட நெக்லஸ்ல கேமரா ஃபிட் பண்ணது அவளுக்கு சுத்தமா தெரியாது. நல்ல விஷயம். அது மட்டும் கிடையாது, இப்ப நான் அவளை நல்லா ஏத்தி விட்டுட்டேன், செமைய தீய வச்சுட்டேன். அவ அங்க இருந்து எழுந்திருச்சு நேரா பிருத்வி கிட்ட தான் போயிருக்கா. வேணா பாரு, இப்ப செமைய சண்டை போடுவாங்க. ஏன்னா நான் அவகிட்ட உன்னை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லாமே சொன்னது பிருத்வி தான்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா எதுக்கு காத்திருக்கணும்? முதல்ல நம்ம போய் செக் பண்ணலாம். உண்மை என்னன்னு தெரிஞ்சு போவாங்க. நமக்கு தெரிஞ்சதும் மொத்த குடும்பத்துக்கும் காட்டிடலாம். அது மட்டும் இல்ல, நான் அந்த பிக் ஸ்கிரீன், ஐ மீன் பெரிய டிவியை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாரும் பாக்குறதுக்காக. எப்ப அவங்க நம்ம எதிர்பார்க்கற மாதிரி பிஹேவ் பண்றாங்களோ நம்ம எல்லாரும் லைவ் டெலிகாஸ்ட பெரிய ஸ்கிரீன்ல காட்டிடலாம். ஓகே? ரைட். முதல்ல நாம பார்க்கலாம் வாங்க. வா. எனக்கு எப்படி தெரியும்? நீ என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரிய வரும்? நீ என்னதான் பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன பேசுறேனா? நீ பிரீதா கிட்ட சொல்லல? நீ அவளுக்கு உதவி பண்ண நினைக்கிறேன்னு சொல்லவே இல்லையா? நல்லா யோசிச்சு பேசு. நீ பிருத்வி என்ன அவ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. நீ அவகிட்ட என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டா. நீ அவளை பயங்கரமா காதலிக்கிறதையும் அவ என்கிட்ட சொன்னா. ஐயோ, நீ அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னும் அவளை காதலிக்கிற? உனக்கு பைத்தியமா? அதுவும் என்னையே ஏமாத்துற அளவுக்கு பைத்தியமா இருக்க? பைத்தியமானது நான் இல்ல, நீதான் பைத்தியமாயிட்ட. நீதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. யோசி, புரிஞ்சுக்கோ. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. பேபி, ஜஸ்ட் நான் சொல்றது கவனமா கேளு. எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு என்னமோ பிரீதா உன்னை எனக்கு எதிரா ஏத்தி விடுற மாதிரி தான் தோணுது. ஐயோ இல்ல, நீ என் பேச்சு கேளு. நம்ம 2 பேர் வேறயா? நம்ம 2 பேர் வேற இல்ல. நம்ம 2 பேர் ஒண்ணுதான். ஐயோ, நான் உனக்கு எப்படி துரோகம் பண்ணுவேன்? உன்னால எப்படி யோசிக்க முடியுது? பொய் சொல்றதுக்கும் ஒரு எல்லை இருக்கு பிருத்வி. நான் போய் சொல்றேன்னு தோணுதா? ஏன் போய் சொல்ல போறேன்? ஏன்னா நீ பிரீதாவை காதலிக்கிற. உனக்கு உண்மை தெரியணுமா? ஆமா. நான் உண்மையை சொல்லதான் உன் ரூமுக்கு வந்தேன். நான் உன்கிட்ட நான் சொல்றதை கேளுன்னு சொன்னேன். உன்கிட்ட இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். என் பேச்சை கேளுன்னா, ஆனா எங்க நீ டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்த. எப்படி? குழந்தை கிக் பண்ணுச்சு, மிராக்கிள்னு சொன்னேன். நான் உன்கிட்ட எத்தனை முறை நான் இம்பார்ட்டன்டான விஷயம் பேச வந்திருக்கேன், சோ சொல்றது மட்டும் கேளு அப்படின்னு சொன்னேன். அதுவும் பித்த ரிலேட்டட். ஆனா நீ மொத்த டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் ராக்கி வந்துட்டாங்க. இப்ப கேளு, உண்மை என்னன்னா உன்னையும் என்னையும் பிரீத்தா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சு பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம 2 பேரும் கப்பல்னு தெரிஞ்சிடுச்சு. ஷர்லன், பிருத்வி 2 பேரும் அவங்க ரூம்ல இல்லையே. எங்க போயிருப்பாங்க? நீங்க கரெக்டா சொன்னீங்கக்கா. இவங்க 2 பேரும் பிருத்வி ரூம்ல கூட இல்ல. ஏன்னா ரிஷப் சார் ரூம்க்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவர் அங்க இருக்காரு இல்லையா? அப்படின்னா இவங்க எங்க போனாங்க? சரி வாங்க போய் தேடலாம். ஒன்னும் தேவையில்லை. உன்னோட இந்த அசிங்கமான ரீசன் இருக்குல்ல, அதை தூக்கி போடு.
நீ என்ன சொல்ல வர? பிரீதா நம்மள ஒன்னா பார்த்ததால நம்மள கப்பல் நினைச்சிட்டால? பிரீதா நம்மள ஒன்னா பல முறை பார்த்திருக்கா. உனக்கு தெரியுமா, ஒரு முறை அவ என்கிட்ட வந்து கேட்டா, உனக்கு எனக்கு என்ன ஒரு கேட்டா. ஆனா நான் நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஷர்லனோட வாய்ஸ் கேக்குது. இது ராக்கிமாவோட ரூம்ல இருந்து வருது. அப்ப நீங்க வா. இவங்களோட தைரியத்தை பாராட்டியே ஆகணும். இவங்க போய் ராக்கி ஆண்டி ரூம்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. டைம் பாஸ்க்கும் உறவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பிருத்வி. மெல்லமா பேசு. வெளிய யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டைம் பாஸ் பண்ண வேண்டிய இடம் ஜெயிலா தான் இருக்கும். அதனால என்ன இப்போ? நீதான் தண்டோரா போட்டு பிரீதா கிட்ட சொல்லிட்டேல, எல்லாருக்கும் இது தெரிய போகுது. நம்ம 2 பேரும் உறவும் தெரிஞ்சிரும். நீ என்ன பைத்தியமா? நான் ஏன் எல்லாருக்கும் சொல்ல போறேன்? நீ இதான் நினைச்சிருக்க பிருத்வி. நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? ஆனா நீ இப்படி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்க பாரு, இதுவே உனக்கு எனக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு காட்டி கொடுத்துரும். எல்லாம் தெரிஞ்சிடும். கண்டிப்பா சொல்லு. அப்ப நீ பிரீதா கிட்ட இதை சொல்லலையா? உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கல. பிரீதா உன்கிட்ட அதை சொன்னாங்களா? பிருத்வி, நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா நீ என்கிட்ட திரும்ப கேள்வி கேட்க கூடாது. என் கேள்விக்கு பதில் சொல்லணும். எனக்கு மேல ரொம்ப கோவம் வருது. வர ஆத்திரத்துக்கு எல்லார்கிட்டயும் உன்னை பத்தின உண்மையை சொல்லணும்னு தோணுது. அதுக்கப்புறம் கழுத்து பிடிச்சு உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. பேபி, நான் சொல்றது சும்மா மட்டும் பேபி நடிக்காத. ஒரு முறை இல்ல 100 முறை இல்ல, என் ஆசை தீர கண்டிப்பா சொல்லுவேன் பேபி 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 பேபி. இவங்கெல்லாம் பேசுறத வச்சு பார்த்தா ஷர்லனோட நெக்லஸ்ல கேமரா இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது ஆடியோ வீடியோ ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணா. இதுதான் கரெக்டான டைம். நாம இவங்களுடைய விஷயத்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி பெரிய டிவில காட்டிடலாம்க்கா. இவங்க வாயால இருந்தே எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியட்டும்க்கா. எல்லாருக்கும் என்ன உண்மைன்னு தெரிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ ஒரு வேலை பண்ணு, கேமராவை செட்டப் பண்ணு. இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் காட்டிடலாம். போ போ. சாரி. பார்த்து போக தெரியாதா? அது கண்ணா இல்ல பட்டனா? எதிரில வரவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? சாரி. அட கடவுளே, இது சீக்கிரம் போடுற. ஏன் போட முடியல? போட்டாச்சு. இதோட ஸ்விட்ச். என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? இங்க என்ன பண்ற நீ? கிருத்திகா, அது ஒண்ணும் இல்ல. இங்க யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டேன். அங்க கனெக்ஷனையும் ஆன் பண்ணிட்டேன். ஆனா ரிமோட்டை காணோம். இந்த ரிமோட் எங்க? அது ஆமா, அந்த டேபிள் இருக்குல்ல, அங்கதான் இருக்கு. நீ போ. ஓகே, தேங்க் யூ so much. யூ ஆர் வெல்கம். கரீனாக்கா, ரிஷப் ரொம்ப வெக்கப்பட்டால, அதுவும் ஷர்லினுக்கு திருஷ்டி சுத்தும் போது. எல்லாத்த விட எனக்கு எது ரொம்ப சந்தோஷமா இருந்தது தெரியுமா? கரெக்ட் டைம்க்கு ரிஷப் இங்க வந்து சேர்ந்ததுதான். ஷர்லின் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியும்ல? ஏன்னா அவ சீமந்தத்துக்கு ரிஷப் ஃபைனலி வந்து சேர்ந்துட்டான். கண்டிப்பா. என்னோட ரிஷப் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப மெச்சூரும் கூட. எல்லாரோட ஃபீலிங்ஸையும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுப்பான். இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா அவன் வந்தே ஆகணும்ன்ற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வந்தான். ஆனா நம்ம கிட்ட சொல்லல. என்னோட செல்லம், அவன் மனசுல இருக்கிற விஷயத்த அவன் மனசுலயே தான் வச்சிருப்பான். ஆனா யாருமே கஷ்டப்படுறத அவனால பார்க்க முடியாது. ரைட்? பைத்தியக்காரன். பொண்ணுங்களை விட அதிகமா வெக்கப்படுவான். வந்தது பொண்டாட்டிக்காக, ஆனா அம்மா பேரு சொல்லிட்டு இருக்கான். ஹாய் ஃபேமிலி. ஃபேமிலியா? கடவுளே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ரொம்ப நர்வஸா இருக்கேன். அது என்னன்னா, இன்னைக்கு நாங்க எல்லாருக்கும் அதிரடியா காட்டணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் என்ன காட்ட போறேனோ அது ரொம்ப உண்மையான விஷயம். அது என்ன நீங்களே பாருங்க. என்ன ஸ்ருதி, ஸ்கிரீன் பிளாங்கா இருக்கே. ஆமா ராக்கி ஆண்டி, ஒரு நிமிஷம். இது ஏன் பிளாங்கா இருக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இருங்க பாக்குறேன். இவ என்ன பண்றாளோ? அத பாக்கும்போது என் பொண்ணு ஷர்லினுக்கு எதிரா ஏதோ பண்ற மாதிரியே இருக்கு. You love me? மோர் தென் பிரீதா அண்ட் கிருத்திகா. பாத்தியா, உண்மை வெளியே வந்துருச்சுல. நீ பிரீதாவையும் கிருத்திகாவையும் கூட காதலிக்கிற. ஓ காட், மிஸ்டர் காட், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும். லிசன், நான் சொல்றத கவனமா அன்பா கேளு. யோசி, அப்புறம் புரிஞ்சுக்கோ. ஃபிளாஷ்பேக்கு போ. எல்லாத்தையும் மறந்துட்டல. நான் கிருத்திகா எதுக்காக கல்யாணம் பண்ண? உனக்காக தான். எனக்காகவா? ஆமா.
அப்பதான் நான் உன் கூடவே இருக்க முடியும், உன் கூடவே இருக்க முடியும், உன் பக்கத்திலே இருக்க முடியும்ல. பேபி, நீ மட்டும் ஒரு முறை என்ன பார்த்து நீ புருஷனா இருக்காத, நீ புருஷன் பண்ற காரியம் இது பண்ணாதன்னு சொன்னா நான் அவகிட்ட புருஷனாவே இருக்க மாட்டேன். ட்ரஸ்ட் மீ. யூ கிருத்திகாக்கு இவன் இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கா. நான் இவங்கள கிருத்திகாவோட வாழ்க்கையை கெடுக்க விடவே மாட்டேன். இப்பவே உங்களை பத்தின ரகசியத்தை எல்லாம் சொல்றேன். ஸ்ருதி, நீங்க எல்லாருக்கும் என்ன காட்டணும்னு நினைக்கிற? அம்மா, சமீர் என்னோட பேக்ஸ் கொண்டு வந்தான்ல, அதுல ஒரு பேக் மிஸ்ஸிங். அதுல என் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஐ நீட் தி டாக்குமெண்ட். என்னப்பா, இங்க எந்த பேக்குமே இல்லையே. ஆனா இங்க தான் இருக்கும். எங்க போகுது? சரி. ஹாய் ரிஷப் சார். அட ஸ்ருதி, வாட் a pleasant surprise. நீ எப்படி இருக்க? அது வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபென்டாஸ்டிக். நீங்க 10-15 நிமிஷம் லேட்டா வரேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துட்டீங்க. சரி, அப்படின்னா நான் போயிடுறேன். இல்ல ப்ளீஸ், நீங்க இங்கே இருங்க. ஆக்சுவலி எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டோம். நான் அது வந்து ஒன்னு காட்டணும்னு நினைச்சேன், ஆனா ஆன் ஆக மாட்டேங்குது. ஏதாவது சர்ப்ரைஸா என்ன நான் வந்ததுனால? ஆமா. என்னாச்சு ஸ்ருதி? எல்லாம் ஓகேயா? இல்லக்கா, எதுவுமே வேலை செய்யல. என்ன வேலை செய்யலையா? அங்க யூஎஸ்பியும் கனெக்ட் பண்ணிட்டேன். அட, இது லூஸா இருக்கலாம். வந்துருச்சு. நீ என்னை விட்டு விலகி இரு. இது ஷர்லின் பிருத்திவியோட குரலாச்சே. ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, உனக்கு இப்ப என்னுடைய உதவி தேவை. என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். நான் உனக்கு உதவி பண்றேன். எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. எனக்கு எதுவுமே தேவையில்லை. என்னால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஒரு வேலை பண்ணலாம். நம்ம 2 பேரும் இங்க தூரமா போயிடலாம். இவங்களை விட்டு, இந்த வீட்டை விட்டு, இந்த குடும்பத்தை விட்டு தூரமா போயிடலாம். Enough. ரிஷப், நீ கொஞ்சம் நில்லுப்பா. இல்ல ராக்கிமா, ரீதா, இங்க என்ன நடக்குது? ஸ்ருதி எங்க கிட்ட சொன்னதும், அவ எல்லார்கிட்டயும் வீடியோ காட்ட போறேன்னு சொன்னதும், நான் ரிஷப் ஷர்லினோட கல்யாண வீடியோஸ் இல்ல, சின்ன குழந்தைங்க வீடியோஸோ இல்ல, ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கும்னு நினைச்சேன். இது எல்லாமே என்ன? அதுவும் இன்னைக்கா? இன்னைக்கு ஷர்லினுக்கு சீமந்தம் நடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு? ஏன்? ராக்கிமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கிரீஷனா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? நீங்க தண்ணி குடிங்க. ஒண்ணும் இல்ல ராக்கிமா, ஒண்ணும் இல்ல. ரிஷப் சார் தான் பார்க்க போயிருக்காருல, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரட்டும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே இப்பவே தெரிஞ்சிரும். நீங்க தண்ணி குடிங்க. ரிஷப், நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். நீங்க பார்த்தது உண்மையே இல்ல. எப்படி நீங்க இவ்ளோ பொய்ய சொல்லலாம்? பொய் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டீங்க? ஜஸ்ட் ஷட் அப். எனக்கு லெக்சர் கொடுக்கறத முதல்ல நிறுத்து. போதும், நிறுத்துங்க. ஷோலேன் இந்த வீட்டு மருமகளா இருக்கலாம், அவளுக்கோ ரிஷப் சருக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம். ஆனா அவ வாழறது அந்த பிருத்வி கூட தானே. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருந்தது. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. ஷட் அப். என்ன ஷட் அப்? அட, உண்மை என்னன்னு கேட்டுட்டு போங்க. எதுக்கு அலறமா? போதும் போதும்.
நீ என்னை விட்டு விலகி இரு. என் கிட்ட வர முயற்சி பண்ணாத. எதுக்கு? ஏன் வரக்கூடாது? என்னோட ரிஷப் இல்லையா? இங்க பாரு, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. நான் உன்னை கேர் பண்றேன். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லது நினைக்கிறதா இருந்தா போய் கிருத்திகாவை பாரு. நீ அவ்வளவுதானே கல்யாணம் பண்ணிக்க போற. ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளு. ஆமா, நான் கிருத்திகாவுடைய வருங்கால புருஷன் தான். அவ என்னுடைய வருங்கால மனைவி தான். ஆனா எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. நான் உன்னை கேர் பண்றேன். நான் சொல்றது கேளு. நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? இங்க பாரு, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. நான் உனக்கு உதவி செய்யலாம் பேபி. ஐயோ, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நீ என்ன பண்ற? இங்க பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஷர்லின், என்னாச்சு? ஒரு நிமிஷம். இங்க பாரு, நம்ம பொறுமையா உட்காந்து பேசலாம். பிருத்வி, பிருத்வி, open the door.